Hello students, welcome to our YouTube channel. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்டோட வேகன்சி இன்னைக்கு ஃபைனலா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியில என்ன வேகன்சிங்கிறது இந்த வேகன்சியோட சேர்த்து இது நாள் வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா வேகன்சியும் கம்பேர் பண்றப்போ இந்த சிஜிஎல் எக்ஸாம்ஸ்ல இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வேகன்சி அஃபிஷியலா ஆர்டிஐ மூலமா பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்னும் நிறைய போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து வர வேண்டியது இருக்கு. அது எல்லாமே சேர்த்து ஃபைனலா கம்பேர் பண்றப்போ 20,000 வேகன்சி இந்த சிஜிஎல்ல வரப்போகுது. இந்த 20,000 வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம்ஸோட லாஸ்ட் 8 வருஷத்துல செகண்ட் ஹையஸ்ட் வேகன்சியா இருக்க போகுது. உங்க சிஜிஎல் தான் உங்களோட டார்கெட்டு. எப்படியாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிஜிஎல் எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சிஜிஎல்ல உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா வேகன்சிங்கிறது ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் செலெக்ஷன் ப்ராசஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த வீடியோ சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்ல வேகன்சி எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, கேரளாக்கு எவ்வளோ வேகன்சி, ஆந்திராக்கு எவ்வளோ வேகன்சி, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேகன்சி 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட டோட்டல் வேகன்சி, தமிழ்நாடோட வேகன்சி என்ன, லாஸ்ட் 8 வருஷத்துல சிஜிஎல் எக்ஸாம்ஸோட வேகன்சி என்னங்கிறத டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஏன் இதை பண்ண போகிறோம்னா இதை நான் டிஸ்கஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த சிஜிஎலோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியும். அடுத்தது டென்டேட்டிவ் வேகன்சிக்கும் ரியல் வேகன்சி அதாவது ஃபைனல் வேகன்சிக்குமான நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதை பற்றின ரியாலிட்டியை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்தது வேகன்சி இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகக்கூடிய போஸ்ட் என்னெல்லாம், அதுக்கு எவ்வளோ வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு, இன்னொரு வேகன்சியே ரிப்போர்ட் ஆகாமல் எவ்வளோ போஸ்ட் இருக்குது. அதாவது மொத்த சிஜிஎல் எக்ஸாம்ஸில் 60லேருந்து 55 போஸ்ட் வரும், 55லேருந்து 60 போஸ்ட் வரும். ஓகேவா? இதில் வெறும் 16லேருந்து 15 போஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேகன்சி இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்னும் வேகன்சி நிறைய போஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆக வேண்டியதுலாம் இருக்குது. அதெல்லாம் என்ன போஸ்ட்டு, அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இனிமேல் வேகன்சி வர்றதுனால அதில் எவ்வளோ வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதை பற்றினதை பார்க்க போகிறோம். இது முழுக்க வேகன்சியை பற்றி டிஸ்கஷன் பண்ணக்கூடியதான் இந்த ஒரு வீடியோ. அதுக்கப்புறமா நான் இப்போ வேகன்சியை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா 0 லெவல் வந்து கிளியர் பண்ண முடியுமா எக்ஸாம் டேட் எப்போ வரும், எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்தது சேஃப் ஸ்கோர் கட் ஆஃப் எவ்வளோ எடுத்தால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், இந்த எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ கட்டாயம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட மெயில் ஐடி இருக்குது, அதில் உங்களோட டவுட்டை கேளுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட டவுட் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 13 நாளைக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் அப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய போஸ்டோடைய ஆர்டிஐயோடைய வேகன்சி என்னங்கிறத டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 3000 கிட்ட ஆவரேஜாக வரும். ஸோ இந்த டைம் நம்ம 3000 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ டோட்டலாக இந்த டைம் ஒரு 14,000லேருந்து 15,000 வேகன்சி வரும்ன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதை சொல்லி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்டோட டோட்டல் வேகன்சி எவ்வளோன்றது ரிப்போர்ட் ஆயிருக்கு. மொத்தம் இந்த டைம் 4,098 வேகன்சி வருது. ஆவரேஜாக போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு என்ன வேகன்சி வருமோ அதுதான் இந்த டைம் வந்திருக்கு. இதை விட அதிகம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது பாயிண்ட்லெஸ். ஏன்னா 2022 சிஜிஎல்ல தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19,000 வேகன்சிஸை வந்து எஸ்எஸ்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அகைன் நம்ம அந்த வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் 3000 4000ங்கிறது ஆவரேஜாக சிஜிஎல் எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 2022 தான் சிஜிஎல்ல அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க போஸ்டல் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட். ஸோ 4000 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதில் ஜென்ரலுக்கு 1292 வேகன்சி, ஓபிசிக்கு 1010 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 329 வேகன்சி, எஸ்சிக்கு 608 வேகன்சி, எஸ்டிக்கு 409 வேகன்சிட்டு ஓவரால் வேகன்சி தான் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, கேரளாக்கு எவ்வளோ வேகன்சி, கர்நாடகாவுக்கு எவ்வளோ வேகன்சி, ஆந்திராக்கு எவ்வளோ வேகன்சிங்கிற அந்த ஜோன் வைஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்னும் ரிப்போர்ட் ஆகல. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த வேகன்சிஸ் எல்லாம் 1 by 1 ரிலீஸ் ஆகும். அதை நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோம். அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஜென்ரலுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஓபிசிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எஸ்டி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத அதில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் தமிழ்நாட்டில் சம் அமௌண்ட் ஆஃப் வேகன்சிஸ் இருக்கும். தமிழ்நாட்டிலே போஸ்டிங் உண்டு. மேஜராக தமிழ்நாட்டில் மேஜர் சிட்டிஸு அண்ட் இருக்க சிட்டிஸில் எல்லாமே கட்டாயமாக இந்த போஸ்டிங் வந்து உண்டு. ஓகேவா? சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் இதுக்கான போஸ்டிங் உண்டு. இது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள வேகன்சிஸ் தான். ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு ஹோம் ஸ்டேட் போஸ்டிங் உண்டு, தமிழ்நாட்டிலே போஸ்டிங் உண்டு. உங்களுக்கு 43,000 ரூபா இன்ஹேண்ட் சேலரியாக கிடைக்கும். நல்ல ஒரு வேகன்சி, தமிழ்நாட்டிலேயே எனக்கு வேலைக்கு வேணும், நல்ல டீசெண்டான சேலரி வேணும், ஹோம் ஸ்டேட் போஸ்டிங் வேணும், இங்கே நினைக்கிறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜாப் இந்த போஸ்ட். ஸோ இதில் வேகன்சி 4000 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. மொத்தமாக சேர்த்து தான் இப்போத்துக்கான வேகன்சி 15,000 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த வேகன்சிக்குமே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிற ஜோன் வைஸ் வேகன்சி
வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்ட்லையும் இருக்குது. அதில் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் வேகன்சி இன்கம் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் 7560 வேகன்சி இருக்குது. இதுதான் மெயின் ரீசன் இந்த டைம் வேகன்சி 15,000 தாண்டறதுக்கு. ஓகேவா? இது ஓவரால் வேகன்சி, ஆல் இண்டியா வேகன்சி. இதில் தமிழ்நாட்டுக்கான வேகன்சி எவ்வளோன்றதை பார்த்தீங்கன்னா 1481 வேகன்சி. இது ரொம்ப 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 நல்ல வேகன்சி. லாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டீசென்டான வேகன்சியும் கூட. இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 522 வேகன்சி இருக்குது. இது இந்தியாவிலேயே அதிக வேகன்சி இருக்கக்கூடிய ஒரு ஜோன்னா அது தமிழ்நாடு ஜோன் தான். ஓகேவா? அதே மாதிரி டாக்ஸ் அசிஸ்டன்ட்ல 393 வேகன்சி, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 26 வேகன்சிக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான வாய்ப்பு. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் 522 இருக்கா, அதில் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு, ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வேகன்சி என்னலாங்கிறத டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோவில் ஃபிசிக்கல் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் இருக்குது, அதுக்கப்புறம் காம்படிஷன் எப்படி இருக்கும், ஹோம் ஸ்டேட் போஸ்டிங் எப்படி இருக்கும், ஃபிசிக்கல் டிசபிலிட்டி உள்ளவங்க இந்த போஸ்ட்லாம் எலிஜிபிளா இல்லையா, கலர் பிளைண்ட்னஸ் எலிஜிபிளா இல்லையா, லாஸ்ட் இயர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப அதிக வேகன்சி இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் வேகன்சி இந்த அளவுக்கு வராது. காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், கட் ஆஃபும் கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் 100%க்கு மேலே கொடுத்து இந்த எப்படியாவது இந்த டைம் இந்த 2 டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு போஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரீம் போஸ்ட்டவோ அதை எய்ம் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கஸ்டம்ஸில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான் வேணுமா, அந்த எய்ம் பண்ணி படிங்க. அது கிடைக்காத பட்சத்தில் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கிடைக்கிற அளவுக்காவது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கிடச்சி அந்த அடுத்த எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிய 1 இயர் ஆகுதுன்னா அந்த 1 இயருக்கு உங்களுக்கு இன்ஹேண்ட்ஸ் அதிகம் ஒரு 43,000 கிடைச்சிட்டு இருக்கும். நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க முடியும் அண்ட் உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களோட ட்ரீம் போஸ்ட் என்னங்கிறத மைண்டில் வச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஏதாவது போஸ்ட்டுக்காவது கிடைக்கிற அளவுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா? இது இன்கம் டேக்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் மொத்தம் 15 போஸ்ட்டுக்கு தான் வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. மொத்தம் யூஸ்வலாக எஸ்எஸ்சி சிஜியில் 55லேருந்து 60 போஸ்ட் கிட்ட வரும். சில சமயம் 48 போஸ்ட் வரும், சில சமயம் 60 போஸ்ட் வரும். ஆவரேஜாக 55லேருந்து 60 போஸ்ட் கிட்ட வரும். இதில் வெறும் 15 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த 15 போஸ்டோடைய டோட்டல் வேகன்சி இப்போ வரைக்கும் 15,230 வேகன்சி. ஓகேவா? இதில் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி, சிஎஸ்எஸ் ஏஎஸ்ஓவில் இதில் 930 வேகன்சி. பல்க் வேகன்சி டெல்லி போஸ்டிங்கு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான இதாக இருக்கும். ரொம்பவே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய போஸ்ட்டாகவும் இருக்கும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 411 வேகன்சி. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டருக்கு 2664 வேகன்சி. யூடிசியில் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் 40 வேகன்சி. இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 1620 வேகன்சி. இது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட்டருக்கு 1799 வேகன்சி. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 111 வேகன்சி. ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 725 வேகன்சி இருக்குது. ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்ட் சேலரி கிடைக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்தது இன்கம் டேக்ஸில் டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2259 வேகன்சி இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 43,000 இன்ஹேண்ட் சேலரி. தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. தமிழ்நாட்டுக்கு வேகன்சி இந்த டைம் நல்லாவே இருக்குது. ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாமினர் 445 வேகன்சி இருக்குது. இதுக்குமே ஹோம் ஸ்டேட் போஸ்டிங் உண்டு. சென்னை தமிழ்நாடு போஸ்டிங் உண்டு. நார்காட்டிக்கில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 15 வேகன்சிஸ் இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 55 வேகன்சி இருக்குது. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டுங்கிறது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். ஓகேவா? ஹை சேலரி உள்ள போஸ்ட், 75,000 இன்ஹேண்ட் சேலரி கிடைக்கிற மாதிரி போஸ்ட். போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 4097 வேகன்சி. எல்லாம் சேர்த்து 15,000 வேகன்சி இப்போ வரைக்கும் சாலிடாக கையில் இருக்குது. இதுக்கு அப்கமிங் டேஸில் இதில் வந்து வேகன்சி நிறைய போஸ்ட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. அதனால வேகன்சி இன்னும் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் ஒரு கணிசமான அமௌண்ட் டிக்ரீஸ் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே டிக்ரீஸ் ஆகாத வாய்ப்பு இல்லை. 15,000ங்கிறது ஆவரேஜாக இருக்குது. இப்போவே 15,000 அப்கமிங் போஸ்ட்டில் வேகன்சி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வந்தாலும் 15,000க்கு கீழே போக வாய்ப்பே இல்லை. அருமையான வாய்ப்பு இந்த டைம். இப்போது இந்த 15,000 வேகன்சிங்கிறது ஏன் ஹியூஜாக சொல்கிறோம்? ஆல் இண்டியா லெவலில் 15,000 வேகன்சிக்கு ரொம்ப கம்மியானதுன்னு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 8 வருஷத்துல சிஜிஎல் எக்ஸாம்ஸோட வேகன்சி என்னன்றதை பாருங்க. உங்களுக்கு இந்த 15,000 வேகன்சிங்கிறது எவ்வளோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த லாஸ்ட் 8 வருஷத்துல 2வது ஹையஸ்ட் வேகன்சிங்கிறது இந்த இயர் தான் ரிப்போர்ட் ஆகுது. இந்த 2024ல் 15,000 வேகன்சிங்கிறது நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா நிறைய பேருக்கு இந்த டைம் ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களுக்கு அண்ட் இந்த டைம் நல்லா சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்க பிடிச்ச டிபார்ட்மெண்ட்ல போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதே நேரத்தில்
ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ வேகன்சிங்கிறது 7500 8000 இதுதான் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஆனால் 2022-23 நாளில் தான் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி வந்திருக்கு. அப்கமிங் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி வர்றதுனால அப்கமிங் இயர்ஸில் நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்காவது ஒரு 7000-8000 வேகன்சி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட்டாக போட்டு எப்படியாவது இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஒரு ஜாப்பை செக்யூர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ட்ரீம் போஸ்ட்டை எய்ம் பண்ணியிருக்கீங்க, அது கிடைக்கலன்ற பட்சத்தில் அந்த ஒரு இந்த ஆல்ரெடி இருக்கிற ஒரு போஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம் போஸ்ட் தான் வேணும்ட்டு இருக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைம் உங்களோட போஸ்ட்டுக்கு வேகன்சி ரொம்ப கம்மியாக வருது, காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஏதாவது ஒரு போஸ்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே ரிப்பீட்டடாக வராது. ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸை மாற்றுறாங்க, வேறு ஏதாவது ஏஜென்சி வருதுங்கிற பட்சத்தில் அந்த டைம் உங்களுக்கு காம்படிஷன் நியூவாக படிக்க வேண்டியதாக வந்துட்டுனா அந்த டைம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வேகன்சிஸ் இருக்குது, இன்னும் ஒரு 3 மாதம் இருக்குது. இப்போ நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, அது இன்னும் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிச்சயம் ஒரு போஸ்ட்டை செக்யூர் பண்ணிடலாம். இப்போது டென்டேட்டிவ் வேகன்சி அண்ட் ஃபைனல் வேகன்சினா என்னென்னு பார்க்கலாம். டென்டேட்டிவ் வேகன்சிங்கிறது என்னதுன்னா, நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ, ஆர்டிஐ ரிப்ளை வர்றப்போ இப்பெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா வெறும் டென்டேட்டிவ் தான். இது ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இப்போ இவ்வளோ வேகன்சி இருக்குது, இந்த வேகன்சியை இந்த எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணலான்றதை கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நாட்கள் போக போக அந்த வேகன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் சில சமயங்களில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சியை வித்ட்ராவும் பண்ணுவாங்க. நம்ம ஆவரேஜாக 55-60 போஸ்ட் வரும்னு சொன்னோமா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அசிஸ்டன்ட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் வேகன்சி இல்லை சிஜிஎல் எக்ஸாம்ஸில். அதுக்கு முந்தின வருஷம் சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு இல்லை சிஜிஎல் எக்ஸாம்ஸில். இது வருஷம் எல்லா போஸ்ட்டும் வரும்ன்றதை சொல்ல முடியாது, ஆனால் ஆவரேஜாக எல்லா போஸ்ட்டுமே வந்துடும். ஸோ அதே நேரத்தில் சில டிபார்ட்மெண்ட் இப்போ 411 வேகன்சின்றதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்கமிங் டேஸில் கொஞ்சம் நாள் ஆக எக்ஸாம் ப்ராசஸ் ஒரு 6 மாதம் 8 மாதம் எடுக்குமா. அது முடிகிறப்போ இந்த வேகன்சி 500 ஆகலாம், இந்த வேகன்சி 300 ஆகலாம். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிங்கிறது கட்டாயம் வரும். ஸோ டென்டேட்டிவ் வேகன்சிங்கிறது ஃபார்முலா இப்போ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, இந்த வேகன்சி ஃபில் பண்ணலான்னு இருக்கும். அப்கமிங் டேஸில் டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் நிறைய வேகன்சிஸ் இன்னும் ஃபில் பண்ணலாம், இல்லைனா அந்த வேகன்சி டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நடந்து ஃபைனல் ரிசல்ட்னு ஒன்று விடுவாங்க. அப்போ வரக்கூடிய வேகன்சி தான் ஃபைனல் வேகன்சி. ஆனால் சிஜிஎல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 வருஷம் டென்டேட்டிவ் வேகன்சி என்ன இருந்துச்சோ அதை விட அதிகமான வேகன்சி தான் ஃபைனல் வேகன்சியாக வந்திருக்கு. அதுலேருந்து வேகன்சி டிக்ரீஸ் ஆகவே இல்லை. ஆனால் அதே இது நீங்கள் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸில் லாஸ்ட் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் வேகன்சி என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த வேகன்சிலேருந்து ரொம்பவே கம்மியாகி தான் ஃபைனல் வேகன்சி வந்துச்சு. ஆனால் சிஜிஎல்ல லாஸ்ட் 3 வருஷம் அப்படி நடக்கல, இந்த வருஷமும் அப்படி நடக்காதுன்னு நம்ம பிலீவ் பண்ணுவோம். 2023 டென்டேட்டிவ் வேகன்சி 7500ன்னு சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போ. ஆனால் ஃபைனல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7859 வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 359 வேகன்சி பார்த்தீங்கன்னா அதிகம். 2022 சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வரப்போ 20,000 தான் இன்னும் வேகன்சியாக சொல்லியிருந்தாங்க டென்டேட்டிவ் வேகன்சி. ஆனால் ஃபைனல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 36,000 ஃபைனல் வேகன்சியாக வந்துச்சு. சிஜிஎல் 2020 பார்த்தீங்கன்னா 6,506 தான் டென்டேட்டிவ் வேகன்சியாக சொல்லியிருந்தாங்க. ஃபைனல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 7,108 வேகன்சி வந்துச்சு. ஸோ சிஜிஎல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ரெக்கார்டுங்கிறது ரொம்பவே நல்ல ரெக்கார்டாக தான் இருக்குது. டென்டேட்டிவ் வேகன்சியை விட ஃபைனல் வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. ரொம்ப பேட் கேஸாக நடந்து பேட் சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சரி 15,000 வேகன்சிங்கிறது நிச்சயமாக குறைய வாய்ப்பே இல்லை. இப்போவே உங்கள் கையில் 15,000 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரீவியஸாக ஒரு 8 வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 15,000 வேகன்சிங்கிறது எந்த அளவுக்கு அதிக வேகன்சிங்கிறது உங்களுக்கு இந்த சார்ட்டில் தெரியும். அதனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப லேசியாக படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கம்மியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப கம்மியான மார்க்ஸ் தான் மார்க் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே அதிகமாக படிக்கிற டைம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் மார்க் டெஸ்ட்டை நல்லா அனலைசிஸ் பண்ணி எங்கே வீக்காக இருக்கீங்கன்னு ஃபைன் பண்ணி அதை இந்த 3 மாதத்தில் சரி பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு போஸ்ட்டை செக்யூர் பண்ணிடலாம். சிஜிஎல் எக்ஸாம்ஸு நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சிலபஸை நல்லா கவர் பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணி அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 3 வருஷத்தோட சிஜிஎல் எக்ஸாம்ஸோட பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள கொஷின்ஸ் உங்களால் நல்லா சால்வ் பண்ண முடியுதுன்னா நிச்சயமாக நீங்கள் 2024 சிஜிஎல்லையுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கட் ஆஃப் ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எப்போ நீங்கள் சிலபஸ் ஒழுங்காக கவர் பண்ணாமல், எப்போ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல், ஒழுங்காக ரிவைஸ் பண்ணாமல், மார்க் டெஸ்ட் நிறைய போடாமல், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போகும். இதை மட்டும் ரொம்ப நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் வேகன்சிஸ் வர வேண்டியது இருக்குன்றதை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு இன்னும் வேகன்சி வரல, அது 2 போஸ்ட் வந்து வரணும். ஏசோ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏசோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் பார்த்தீங்கன்னா 9 டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் வேகன்சிஸ் வரவே இல்லை. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஐபி டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே, டிஃபென்ஸு, எலெக்ஷன் கமிஷனு, என்ஐசி, ஐடி, ட்ரைபுனலு, வைஸ் பிரசிடென்ட்டோடைய ஆஃபீஸு, இந்த 9 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏசோ போஸ்ட்டுக்கு வேகன்சி வரவே இல்லை. இது எல்லாமே சேர்த்து ரொம்ப பல்கான வேகன்சிலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வராது. எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 to 500 வந்தாலே கிரேட் தான். ஓகேவா. அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட் 10 டிபார்ட்மெண்ட்டில் வர வேண்டியது இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், டூரிசமு, டெக்ஸ்டைலு, மைனு,
என்சிபி, பாஸ்போர்ட் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் இல்லாமல் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் சேர்த்து மொத்தம் 10 டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்கிறது வர வேண்டியது இருக்குது. ஸோ இதுலேயுமே ஒரு டீசெண்டான வேகன்சி வரும். அடுத்தது ஆடிட் அண்ட் அக்கௌண்டன்ட்டு, ஜூனியர் அக்கௌண்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கு இன்னும் வேகன்சிஸ் ரிப்போர்ட் ஆகலை. என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா சிஏஜி, என்டிஆர்ஓ, டெலிகம்யூனிகேஷன், இன்னும் எக்ஸட்ரான ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. இந்த ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இப்போ வரைக்கும் வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதை தவிர்த்து இன்னும் 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு புது போஸ்ட்டு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக தான் இன்க்ளூட் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னொரு வேகன்சி ரிப்போர்ட் ஆக வேண்டியது இருக்குது. அடுத்தது அப்பர் டிவிஷன் கிளர்க், இதில் ஒரு 15 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வேகன்சி ரிப்போர்ட் ஆகாமல் இருக்குது. இது ஒரு நல்ல டீசெண்டான வேகன்சியாக இருக்கும். சிஹெச்எஸ்எல்ல லோயர் டிவிஷன் கிளர்க்கு ஃபில் பண்ணுறாங்களா, அதுக்கு அடுத்த ப்ரொமோஷனாக அப்பர் டிவிஷன் கிளர்க் இதில் வரும். இல்லைன்னா 15 வேகன்சிஸ் வந்து ரிப்போர்ட் ஆக வேண்டியது, 15 டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி ரிப்போர்ட் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணிங்கன்னா சாலிடாக 18,000 20,000 வேகன்சிஸ் வந்து வரும். ஒஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே 15,000 வேகன்சிங்கிறது சாலிடாக உங்கள் கையில் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய டைம் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம், இந்த சிஜிஎல்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமுங்கிறது லாஸ்ட் சிஜிஎல் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் நோட்டிஃபிகேஷன். ஏன்னா லாஸ்ட் இயர் சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் வந்துச்சு. இந்த சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் வருது. அதாவது 2023 சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் 2023 ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணாங்க. 2024 சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜூனில் வரப்போகுது. ஓகேவா, அதாவது அடுத்த மாதம் வரப்போகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம் அக்டோபர் செப்டம்பரில் வரப்போகுது. அதான் 1.5 வருஷம்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த சிஜிஎல் 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ண முடியுமான்றதை நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த 1.5 வருஷத்தில் என்னெல்லாம் மாறுன்றதை பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகலாம், வேகன்சிஸ் டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட்டை எலிமினேட் கூட பண்ணலாம். அதனால் அதெல்லாம் பற்றி மைண்டில் வச்சுக்கிட்டு சீரியஸாக இந்த டைம் ஒரு போஸ்ட்டை கிளியர் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிக்கும். இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கிளியர் பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். நிறைய பேர் இதை தான் மைண்டில் வச்சுருப்பீங்க. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 3 மாதம் தான் சாலிடாக இருக்குது. எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 11 வரப்போகுது. மோஸ்ட்லி கொஞ்சம் டிலே ஆகி ஜூன் முடிகிறதுக்குள்ளே வரும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அது போஸ்ட்போன் ஆக வாய்ப்பே இல்லை. என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அன்னைக்கு அப்ளை பண்ணுற டேட்டுமே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ படிக்க ஆரம்பிச்சு கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 3 மாதம் தான் இருக்குது. இப்போ படிக்க ஆரம்பிச்சு கிளியர் பண்ண முடியுமான்னா நீங்கள் டெய்லி 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் என்னால் சாலிடாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த 8 மணி நேரத்தில் 10 மணி நேரம் என்னால் ஃபுல் ஃபோக்கஸாக படிக்க முடியும்னா உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் அந்த மைண்ட் செட்டோடு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் 4 மாதத்தில் சிஜிஎல் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதில் என்ன டாபிக் சொல்லியிருக்குமோ அதை மட்டும் இந்த ஒரு 3 மாதத்தில் டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, இந்த 3 மாதம் என்னால் 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா சாரி, இந்த சிஜிஎல் கிளியர் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். நீங்கள் அடுத்த சிஜிஎலை ஃபோக்கஸாக பண்ணி இப்போவே இடத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சிஜிஎல் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓபிசி, எஸ்சி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் கேண்டிடேட் 70லேருந்து 75 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 100க்கு 70லேருந்து 75 கொஸ்டின் மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நிச்சயம் Tier 1 குவாலிஃபை பண்ணிடலாம். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 கொஸ்டினுக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நிச்சயமாக Tier 1 குவாலிஃபை பண்ணிடலாம். Tier 1 குவாலிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 8லேருந்து 9 டைம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீ இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் அதிகமாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் மார்க் ரொம்ப நிறைய வரும். நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை விட கம்மியான நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா டெய்லி 8லேருந்து 10 மணி நேரம் படிங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா 4 மணி நேரம் தான் படிக்க முடியுன்ற பட்சத்தில் பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ். நீங்கள் நெக்ஸ்ட் சிஜியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா, சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு இப்போ படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் என்ன டாபிக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோமோ அதை இந்த கோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணியிருப்போம். லேட்டஸ்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி லேட்டஸ்ட் கொஷின்ஸை வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட டீச் பண்ணிப்போம். எல்லா கிளாஸுமே டாபிக் வைஸ் டைப் வைஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட முடியுங்கிறனால உங்களால் கம்ப்ளீட் நாலேஜ் இந்த கோர்ஸில் கிடைக்கும். ஸ்மார்ட் அப்ரோச்சு, ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி தருவோம். மேக்ஸு, ரீசனிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெக்கார்டாக கிளாஸஸ் நீங்கள் எப்போனாலும் பார்த்துக்கிட முடியும். டவுன்லோட் பண்ணி வச்சும் படிச்சுக்கிட முடியும். PDF நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டவுட்ஸை 24/7 கிளியர் பண்ணுவோம். கம்ப்ளீட் கைடன்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டடீஸ் பண்ணும்போது வரக்கூடிய
டவுட் ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ரெகுலர் இன்டர்வெல்ல லைவ் இன்ட்ராக்ஷன் ஒன் வீக் விட்டு 1 வீக் லைவ் இன்ட்ராக்ஷன் செஷன்ஸும் கண்டக்ட் பண்ணுவோம். எப்படி படிக்கிறது, இனிமேல் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வீக்லி டெஸ்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை நான் நெக்ஸ்ட் சிஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கணுங்கிற ஸ்டடி பிளான் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் வீக்லி டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் ஷேர் பண்ணுவோம். அது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 8லேருந்து 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு பாருங்கள். நிச்சயம் இந்த 15,000 வேகன்சியில் ஒரு வேகன்சியை உங்களால் நிச்சயமாக ஃபில் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வேகன்சி ரிலேட்டடாக தான் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயத்தில் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது இந்த சிஜிஎல்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கட்டாயமாக இந்த சிஜிஎல்லை நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஆல் தி பெஸ்ட். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலர் அப்டேட் ஷேர் பண்ணுவோம். கிளாஸஸ் ஜாயின் பண்ணி இப்போயே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.